லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ பாப்பா, எங்க போன பாப்பா? உன்னை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ டேய் மச்சான், எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் வாடா. என்ன அடிச்சு போட்டு ஆட்டோ தூக்கின்னு போனவன பிடிக்கணும். அவனை ஆளை பார்த்தா வேற ரொம்ப தப்பானவனா தெரியுது. கையில குழந்தை வேற வச்சிருந்தான்டா. யாரோட குழந்தைன்னு தெரியல. சீக்கிரம் வாடா, அப்பதானே ஆட்டோ எனக்கு திரும்ப கிடைக்கும். சரி சீக்கிரம் வா. அண்ணா, யாரோ குழந்தைய தூக்கிட்டு போனதா சொன்னீங்க? ஆமாமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தன் கையில குழந்தையோட வந்து என்ன அடிச்சு போட்டு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாமா. அவன் எந்த பக்கம் போனானே? இந்த பக்கம் தாமா போனான். ஏமா, அது உன் குழந்தையா? அது ஏன் குழந்தை மாதிரி தான். ஸ்ரீஜா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ரெண்டு வாட்டி கால் பண்ணிட்டேன். ஜெயில இருக்கிற அந்த போலீஸ்காரி கால் எடுக்கவே மாட்டேங்கிறா. எப்படி ஸ்ரீஜா கிட்ட பேசுறது? சரி, அவளே பார்த்து கூப்பிடட்டும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலன்னு ஒரே குழப்பமா இருக்கு. உன்னை அடிச்சு போட்டுட்டு யாரா அவன் ஆட்டோ தூக்கிட்டு போனது? வா, அவனை போய் பிடிக்கலாம். வா வாடா போலாம். அண்ணா அண்ணா அண்ணா, நானும் வரட்டுமா அண்ணா? குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும். வரட்டுமா? சரி வாமா. ஹலோ ஜெயிலர் மேடம், நான் ஸ்ரீஜாவோட அம்மா பேசுறேன். மா, நான் ஸ்ரீஜா தான் பேசுறேன். ஏ ஸ்ரீஜா, உனக்கு ஒரு குட் நியூஸ் டி. என்ன குட் நியூஸ்? அபி குழந்தைய ஏவல் தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே அபி குழந்தை சாக போறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏவல் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அந்த அபி அழுதா பாரு, அத பாக்குறதுக்கே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு ஸ்ரீஜா. மா, அபிக்கு அது அவ குழந்தைன்னு தெரியாதுல. மங்காதான் இன்னும் அவகிட்ட சொல்லலையே. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். மா, நினைக்கிறேன்னு சொல்லாத, கன்ஃபார்ம் பண்ணு. அந்த அபி குழந்தை சாகுற வரைக்கும் அபிக்கு தான் கிட்ட இருக்கிறது தான் குழந்தைதான்னு எந்த காரணத்து கொண்டு தெரியவே கூடாது. ஏன் ஸ்ரீஜா? ஏன்னா அபி அந்த குழந்தைய மங்கா குழந்தைன்னு நினைக்கும் போதே இவ்ளோ துடிக்கிறாளே, அந்த குழந்தை அவளோடதுதான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அந்த அபி பத்ரகாளியா மாறிடுவா. அந்த அபி பத்ரகாளியா மாறினா நமக்கு தான் ஆபத்து. அப்புறம் குழந்தைய கொல்றது ரொம்ப கஷ்டமா. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறம் அபிக்கு செத்தது தான் குழந்தைன்னு தெரிஞ்சாதான் அபிக்கு வலி இன்னும் அதிகமாகும். அபிக்கு தான் கிட்ட இருக்கிற குழந்தை தன்னோட குழந்தைன்னு தெரியாத அளவுக்கு தான் முட்டாளா இருந்துட்டோமேன்னு தன்னை தானே நினைச்சு நொந்துக்கணும். அவ வேதனையிலேயே அப்படியே துடின்னு துடிக்கணும். அந்த குழந்தைய காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டோமேன்னு அழுது சாகணும். அத பார்த்தனா
அணு அணுவா ரசிக்கணும். அதான் அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா. புரியுது ஸ்ரீஜா, நீ சொன்னது எல்லாமே நடக்கும். அதுதான் என்னோட ஆசையும். மா, நீ இப்ப என்ன பண்ற? அந்த அபிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இரு. சரி ஸ்ரீஜா. அபி போய் ரொம்ப நேரம் ஆச்சே. அபி எங்க போயிருப்பான்னு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சி அபி போய் தேடி பாப்போம். ஏய், நிறுத்து. ஹெல்மெட் எங்க? அங்க போ. வர நிறுத்திட்டு வா. வண்டி டாக்குமெண்ட்ஸ்ல எடு. கான்ஸ்டபிள், அந்த ஆட்டோக்காரன் நிறுத்து. ஓவர் ஸ்பீட்ல வராம. ஓகே சார். ஏய், நிறுத்து. ஏய், ஓ, என்னையா வண்டி ஓட்டுற? கொஞ்சம் அசந்தா என்ன அடிச்சு தூக்கிட்டு போல. என்னடா முறைக்கிற? கான்ஸ்டபிள், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க யூனிஃபார்ம்? ஆட்டோ ஓட்டும் போது யூனிஃபார்ம் போடணும்னு தெரியுமா தெரியாதா? ஏய், வண்டி டாக்குமெண்ட்ஸ், லைசென்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் எடு. டேய், என்ன ஐயா கேட்டுட்டே இருக்காரு, நீ அமைதியா இருக்க? முதல்ல வண்டில இருந்து கீழே இறங்குடா. இறங்குடான்னு சொல்ற. வா. என்னடா? கான்ஸ்டபிள், ஒரு நிமிஷம் அவனை விடு. சரி, வண்டி பின் சீட்ல ஒரு குழந்தை இருக்கு. அது யார் குழந்தை? உன் குழந்தையா? ஏய், கேக்குறேன்ல, சொல்றா. காலிங் ஃப்ரம் கண்ட்ரோல் ரூம். ஓவர். கான்ஸ்டபிள், வயர்லெஸ்ல என்னமோ சொல்றாங்க, அது என்னன்னு கேளுங்க. ஓகே சார். A3 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் சின்னசாமி ஸ்பீக்கிங். ஓவர். வெஹிக்கிள் செக்கிங் முடிஞ்சதா? ஓவர். ஆன்கோயிங். ஓவர். ஸ்டேட்டஸ் ஓவர். நார்மல். ஓவர். என்னையா, எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்ற? நீ என்ன ஊமையா? உன்னை பார்த்தாலும் ஊமை மாதிரி தான் தெரியுது. வண்டி எடுத்துட்டு கிளம்பு போ. ஏய், டாக்குமெண்ட்ஸ் கொடு. இந்த மருந்தெல்லாம் சொன்ன டயத்துக்கு கரெக்டா கொடுங்க. சரி, குழந்தைக்கு ஜுரம் சரியாயிடும். டாக்டர், என்ன அபியோட குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? இப்ப அபி எங்க? குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு போயிருக்காங்க டாக்டர். போங்க, போய் பார்க்கலாம். கதவு தரங்க. யாராவது இருக்கீங்களா? நர்ஸ், நீங்க போய் அபியை பாருங்க. கதவு தரங்களே. கதவு தரங்க. யாராவது கதவு தரங்க. கதவு தரங்க. யாராவது ப்ளீஸ் கதவு தரங்க. கதவு தரங்க. என்னாச்சு? நர்ஸ், யாராவது இங்க கொஞ்சம் வாங்க.
டாக்டர். இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க. ஓகே டாக்டர். மங்கா, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. டாக்டர், பாப்பாவை கடத்திட்டு போவீங்க ஒருத்தன் வந்தான். நாங்க தடுக்க ட்ரை பண்ணோம். அவன் எங்களை அடிச்சு இந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டான். டாக்டர் வாங்க, அவன் பாப்பாவை கடத்துறதுக்கு முன்னாடி நம்ம பாப்பாவை காப்பாத்துவோம். மங்கா, இட்ஸ் டூ லேட். அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, குழந்தைய தூக்கிட்டு போனவன அபி தேடிட்டு போயிருக்காங்க. டாக்டர், அபி அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான் டாக்டர். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது மங்கா, நீங்க பயப்படாதீங்க. நான் உடனே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போனவனை பிடிக்க அபிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ் டாக்டர். இப்ப பாப்பாவை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். சஞ்சீவன் இங்க வரணும். உடனே சஞ்சீவனனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி இங்க வர சொல்லணும். வா, உள்ள வா. வா. மேடம் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். ப்ளீஸ் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். நான் அப்படியே போயிடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். சத்தம். மேடம் என்ன விட்டுருங்க மேடம். நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். அப்படியே அரேஞ்சுன்னு வெச்சுக்கோ. இவள உள்ள இழுத்துட்டு வாங்க. ஏய், உள்ள வா. மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் என்ன விட்டுருங்க மேடம். மேடம் நான் எந்த தப்பு பண்ணல மேடம். மேடம் என்ன விட்டுருங்க மேடம். நான் அப்படியே போயிடுறேன் மேடம். மேடம் இவள இழுத்துட்டு போய் லாக்அப் உள்ள வைங்க. நான் வந்து வெச்சுக்கிறேன். மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். என்ன விட்டுருங்க மேடம். ஏச்சி வா. மேடம் மேடம் நான் எந்த தப்பு பண்ணல மேடம். மேடம் சொன்னா கேளுங்க. நான் எந்த தப்பு பண்ணல மேடம். ஏய், வாயை மூடு. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க, அவங்க கிட்டயே பேசிக்கோ. மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். நான் எந்த தப்புமே பண்ணல. நீ வாயை திறந்தா போய் தான் பேசிக்கிட்டு இருப்ப. இல்ல மேடம், நான் போய் பேசல. நான் சொல்றத நம்புங்க. மேடம் சொன்னா கேளுங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. ஏய் ஏய், சொன்னா கேட்க மாட்டே நீ. ஏய் இங்க பாரு, என் பொறுமைய சோதிக்காத. ஒழுங்கா உண்மைய சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. மங்காவை பார்க்க பயந்து ஏன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்த? ஏய் சொல்லுடினா. மங்கா யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். நான் சொல்றத நம்புங்க மேடம். என்ன நடிக்கிறியா? மேடம் மேடம் வேண்டாம் மேடம். என்ன அடிக்காதீங்க மேடம். இத பாரு, சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னா நீ சொன்னதெல்லாம் நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? உண்மையை சொல்லு. உனக்கு ஆஃப் அன் ஹவர் டைம் தரேன். அதுக்குள்ள நீயே எதுக்கு மங்காவை பார்க்க பயந்துன்னு சொல்ற. இல்லன்னு வெயி, உன்னை இங்கேயே அடிச்சு கொன்னுட்டு லாக்அப் டெத்னு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இவளை தூக்கி உள்ள போடுங்க. ஓகே மேடம். நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். போ. கான்ஸ்டபிள்,
பார்த்தா பாவமா இருக்கு. எதுக்கு அடி வாங்கி சாகுற? மங்காவை பார்த்து ஏன் பயந்தனே உண்மையை சொல்லிட வேண்டியதானே? எந்த உண்மையை சொல்றீங்க? ஏய், மேடத்துக்கிட்ட போய் சொன்ன மாதிரி என்கிட்ட போய் சொல்றியா? இங்க பாருடி, உனக்கு ஜான்சி மேடத்தை பத்தி சரியா தெரியாது. அவங்க சொன்னா சொன்னதை செஞ்சிருவாங்க. அவங்க சொன்ன மாதிரி இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள உண்மையை சொல்லலனா கன்ஃபார்மா உனக்கு டெத்து தான். மேடம், நான் நிஜமா தான் சொல்றேன். என்ன நம்புங்க மேடம். மங்கான்னு யாரையுமே எனக்கு தெரியாது மேடம். கொன்னுருவேன்னு சொன்னா கூட ரொம்ப பிடிவாதமா இருக்காளே. இவகிட்ட இருந்து வேற மாதிரி தான் உண்மையை வாங்கணும். சரிம்மா, நீ சொல்றத நான் நம்புறேன். ஜான்சி மேடம் நீ சொல்றத நம்ப மாட்டாங்க. நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் போனை நான் உனக்கு தரேன். வெளியே போன மேடம் திரும்பி வர்றதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது போன் பண்ணி வக்கீலோட இங்க வந்து உன்னை காப்பாத்த சொல்லு. ஏமா யோசிக்கிற? உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரிங்க மேடம், கொஞ்சம் போனை கொடுங்க. இந்தா, யாருக்கும் தெரியாம பேசு. இங்க பாரு, ஜான்சி மேடம் வர்றதுக்குள்ள உண்மையை சொல்லு, இல்லனா அவ்வளவுதான். மங்கா ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. பாப்பா எப்படியாவது கிடைச்சிடணும். சஞ்சீவுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்போம். ஜான்சி மேடம் கூப்பிடுறாங்க. ஹலோ ஜான்சி மேடம். சஞ்சீவ், என்ன ஆச்சு? மங்காவை பார்த்துட்டீங்களா? மங்கா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு மேடம். இப்போ அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். சூப்பர். சரி, மங்கா நார்மல் ஆயிட்டாளா? நார்மல் ஆயிட்டாங்களா? மங்கா நார்மல் ஆயிட்டா அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொல்லாம போனா? அது தெரியல மேடம். மங்காவை நேர்ல பார்த்து தான் கேட்கணும். ஹலோ ஹலோ சஞ்சீவ். அண்ணா கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம். முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோண்ணே. என்னண்ணே இது? சாரி சார். பார்த்து போங்கண்ணே. ஓகே சார். என்ன பேசிட்டு இருக்கும் போதே போன் கட் ஆயிடுச்சு. என் நேரமா என்னன்னு தெரியல, ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குதே. ஒரு ஆட்டோ வருது, அதுல ஏறி போயிட வேண்டியதுதான். என்ன ஆட்டோ அங்கேயே நின்னுடுச்சு? சரி, நம்ம போய் ஏறிப்போம்.
சில்லறை என்கிட்ட இல்ல சார். சஞ்சீவ் இவன் எதுக்கு இங்க வந்தா? ஐயோ, இவன் கண்ணுல நம்ம படக்கூடாதே. ஐயோ, சஞ்சீவ் எதுக்கு இங்க வந்திருப்பான்? ஒருவேளை சஞ்சீவுக்கு அபி கிட்ட தான் குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ, இந்த மங்கா வேற வெளியில வந்துட்டாளே. சஞ்சீவ் மங்காவை பார்த்துட்டானா கன்ஃபார்மா நமக்கு சிக்கல்தா. சஞ்சீவ் மங்காவை பாக்குறதுக்குள்ள அந்த மந்திரவாதி குழந்தைய பலி கொடுத்துடணும். அபி குழந்தைய தேடி போயிட்டாங்க போல. என்கிட்டயும் சில்லற இல்லைண்ணே. என்ன சார் பண்றது? சரி, பேலன்ஸ் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல சார், வேணாம் சார். கொடுங்க சார், பக்கத்துல கடை இருந்தா சில்லறை மாத்திட்டு வரேன். அதெல்லாம் வேணாண்ணே, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பணம்லாம் முக்கியம் இல்லை. இந்தாங்க, பிடிங்க, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சார். பாப்பாவை கடத்தின குமார் நம்மள பார்த்தா கொல்ல கூட தயங்க மாட்டான். சஞ்சீவ் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் குமார் கண்ணுல நம்ம பற்றவே கூடாது. இந்த மங்காவை எங்க போய் தேடுவேன்னு தெரியலையே.